Hi students, in this video you are going to see chapter 14 importing C++ programs in Python. So நீங்கள் C++ last year படிச்சிருப்பீங்க. This year you are learning Python. இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமில் C++ ப்ரோக்ராமை எப்படி இன்க்ளூட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு see in this lesson how to include C++ program into Python. So first we will see the difference between Python and C++ program. So Python and C++ are general purpose programming language. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா general purpose programming language. Even though ரெண்டுமே general purpose-ஆக இருந்தாலும் we have a quite difference between them. பைத்தானுக்கும் C++க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். First one, Python is typically an interpreted language. ஸோ பைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க, interpreted language அப்படின்னு சொல்கிறாங்க. C++ is typically a compiled language. ஸோ C++ என்னன்னு சொல்கிறாங்க, compiled language சொல்கிறாங்க. ஸோ interpreted language அப்படின்னா என்னன்னா, ஸோ we have a interpreter. பைத்தானில் பார்த்தீங்கன்னா we have a interpreter. ஸோ அந்த interpreter என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம்ஸை லைன் பை லைனாக எடுத்து ரீட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். ஓகேவா, நம்ம ப்ரோக்ராமில் இருக்க லைன்ஸை ஒரு லைனாக எடுத்து ஃபஸ்ட்டு லைனை எடுத்து ரீட் பண்ணோம், கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு செகண்டு லைனை எடுத்து ரீட் பண்ணோம், கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். ஸோ லைக் தட் இட் டூ இன் பைத்தான். ஓகேவா, இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும், ஒரு லைனை எடுத்து ரீட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். ஸோ லைக் தட் இட் டூ ஃபார் ஆல் த லைன்ஸ். ஸோ தட் டைம் to complete a particular program it takes some time. பட் கம்பைலர் இஸ் நாட் லைக் தட். ஒரு ப்ரோக்ராமில் இப்போ 10 லைன் இருக்குது அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணும், அட் ஏ ஷார்ட்டில் அந்த 10 லைனையும் எடுத்து ரீட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டருக்கு கொடுத்துடும். ஸோ இட் சேவ்ஸ் டைம். ஸோ வென் கம்பேர்டு டு இன்டர்பிரிட்டர், கம்பைலர் சேவ்ஸ் அ டைம். So this is the difference between Python and C++. Python is a dynamic typed language. C++ is compiled statically typed language. ஸோ பைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க, டைனமிக் டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னாக்கா நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் கொடுக்குற வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் அது என்ன பண்ணும், ரன் டைம் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் அது செக் பண்ணும். பட் C++ என்னன்னு சொல்கிறாங்க, கம்பைல்டு ஸ்டேட்டிக்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணும், நம்ம டைப் பண்ணுற வேரியபிளை கம்பைல் டைம்லேயே செக் பண்ணும். ஸோ ரன் டைமில் செக் பண்ணாது, கம்பைல் டைம்லேயே செக் பண்ணிடும். So this is another difference. Next one is data type is not required while declaring variables. So பைத்தானில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா டைப்பே மென்ஷன் பண்ண மாட்டோம், just we write only the variables. But C++ it's not like that. Data type is required while declaring variable. அப்போ C++ எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள்ஸ் எழுதும்போது அதோட டேட்டா டைப் என்ன, தட் ஆல்சோ வி மென்ஷன் இன் C++. சப்போஸ் C++ல டேட்டா டைப் நம்ம மென்ஷன் பண்ணலை அப்படின்னா சம்டைம் வி கெட் அன் எரர் மெசேஜ். Last difference is it can act both as a scripting and a general purpose language. பட் C++ பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏ ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஆக்சுவலாக ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, ஸோ வி ஆர் யூஸிங் த லாங்குவேஜ் வித் அனதர் லாங்குவேஜ், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பைத்தான் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆக்டிங் லைக் எ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். பைத்தானை நம்ம என்ன பண்ணலாம், வேறு ப்ரோக்ராம் கூட நம்ம அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதனால தான் அதை ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் டைம் இட் இஸ் எ ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ், அதை நம்ம தனியாகவும் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் வை தே ஆர் சேயிங் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஆனால் C++ பார்த்திங்கன்னா we can use it separately. That's why they are saying as a general purpose language. So these are the difference between Python and C++. Yet these two languages complement one another perfectly. Python is mostly used as a scripting or a glue language. ஸோ பைத்தானை மோஸ்ட்டாக வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கிரிப்டிங் ஆர் க்ளூ அப்படின்னாக்கா இன்னொரு ப்ரோக்ராம் கூட போய் அட்டாச் ஆகிறது, அதனால தான் அது என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்கிரிப்டிங் ஆர் க்ளூ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க.
That is, the top level program mostly calls routines written in C or C++. So C++லாம் நம்ம ரைட் பண்ணும்போது மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், பைத்தானை யூஸ் பண்ணுவோம். That this is useful when the logic can be written in terms of existing code. For example, a program written in a C++ but can be called and manipulated through Python program. So நம்ம என்ன பண்ணுறோம், we are writing C++ program but நம்ம ப்ராசஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், பைத்தானை யூஸ் பண்ணி பண்ணுறோம். அப்படின்னா என்ன, C++ ப்ரோக்ராமை பைத்தான் கூட இன்க்ளூட் பண்ணி, பைத்தான் ப்ரோக்ராம்குள்ளே இன்க்ளூட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் scripting language. So scripting language அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். A scripting language is a programming language designed for integrating and communicating with other programming language. So scripting language அதுவும் என்னது, ஒரு programming language தான். அதை எதுக்கு டிசைன் பண்ணாங்க அப்படின்னா, இன்டகிரேட்டிங் அண்டு கம்யூனிகேட்டிங் வித் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட இன்டகிரேட் ஆகிறதுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் தான் என்ன லாங்குவேஜ் வந்துச்சு, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். சம் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஸோ நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்ட், விபி ஸ்கிரிப்ட், பிஹெச்பி, பெர்ல், பைத்தான், Ruby, ASP and TCL. So you can think we have only one scripting language, that is a Python. It's not like that. We have more number of scripting languages. So these are the mostly used scripting languages they given here. Since a scripting language is normally used in conjunction with another programming languages, they are often found alongside HTML, Java or C++. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இன்னொரு லாங்குவேஜ் கூட நம்ம கம்பைன் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே என்னென்ன லாங்குவேஜஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, HTML. ஸோ நம்ம HTML ப்ரோக்ராமிங் எழுதும்போது அந்த HTML ப்ரோக்ராமை நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணலாம், இல்லை ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை அந்த லாங்குவேஜ்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ லைக் தட் ஜாவா ஆர் C++. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்கிரிப்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், தட் ஒன்லி வி ஆர் கோயிங் டு சி. ஹியர் ஒன் பிக்சர் தே கிவன். இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். 6ன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 6ஐ நம்ம இன்வெர்ட் பண்ணால் வி கெட் அஸ் அ 9. ஸோ வி வில் சி வாட் இஸ் தட். பேசிக்லி ஆல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்ன சொல்கிறாங்க, பேசிக்காக பார்த்தா எல்லா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸும் என்னது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். The theoretical difference between the two is that scripting languages do not require the compilation step and are rather interpreter. ஸோ என்ன டிஃப்ரென்ஸு பார்த்திங்கன்னா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கம்பைல் பண்ண மாட்டோம், டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட்ஸ் நாட் லைக் தட். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா அப்படி செய்ய மாட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ரோக்ராம்ஸை ரைட் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் ஒன்லி கம்பைலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை என்ன பண்ணுவாங்க, ரன் பண்ணுவாங்க. பட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்ன ஆகும், டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும், அதை கம்பைல் பண்ணவே மாட்டாங்க. For example, normally a C++ program needs to be compiled before running. அப்போ C++ program பார்த்தீங்கன்னாக்கா ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். A scripting language like JavaScript or Python need not to be compiled. இப்போ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இங்கே பைத்தான் படிக்கிறீங்க இல்லையா, பைத்தான் பார்த்தீங்கன்னா அதை கம்பைல் பண்ணவே வேண்டாம், டைரெக்ட்லி we can execute the Python program. A scripting language requires an interpreter. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நமக்கு என்ன வேணும், இன்டர்பிரிட்டர் வேணும். while a programming language requires a compiler. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், கம்பைலர் வேணும். நெக்ஸ்ட்டு, a given language can be called as a scripting or programming language depending on the environment they are put to use. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜா இல்லை ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா அந்த எந்த என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. சம்டைம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை இன்னொரு லாங்குவேஜ் கூட அட்டாச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். சம்டைம் அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை நம்ம தனியாகவே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு we are going to see applications of a scripting language. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நம்ம என்னென்ன யூசஸ்லாம் இருக்குது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸில், தட் only we are going to see now. To automate certain task in a program. ஸோ ப்ரோக்ராம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது என்ன பண்ணும், இட்ஸ் டூயிங் த டாஸ்க்கு ஆட்டோனமஸ்லி, அதாவது தன்னிச்சையாக அதை வந்து என்ன பண்ணும், certain டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணும். எக்ஸ்ட்ராக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எ டேட்டா செட். இப்போது நிறைய டேட்டாஸ் இருக்குது, அந்த டேட்டாஸில் எந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ தட் டைம் ஐ கேன் யூஸ் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நெட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நெட்டில் வென் யூ ஆர் ஒர்க்கிங் இன் த இன்டர்நெட்டு யூ கேன் see some advertisements in the web pages or else you can see some cricket scores in the web pages. அதாவது லைவ் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி தான் அந்த ஒர்க்ஸ் எல்லாமே, அந்த டாஸ்க் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போது ஒரு வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணும்போது அதில் எனக்கு கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் வந்து எனக்கு பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த வெப்சைட்டில் கிரிக்கெட் ஸ்கோர் மட்டும்தான் பார்க்க முடியும்னு இல்லை, we can see some other details also. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, டு ஆட்டோமேட் சர்டைன் டாஸ்க் இன் எ ப்ரோக்ராம். அதுக்குன்னு ஒரு வேலை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இது டூ இட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன், அதாவது ஆட்டோமேட்டிக்காக அது தன்னிச்சையாக என்ன பண்ணும், அந்த வேலையை மட்டும் செய்யும். இப்போ ஒரு வெப்சைட் பார்த்திங்கன்னா அதில் நிறைய இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இன்னொரு பக்கம் நம்ம சர்ச் பண்ண டேட்டாஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம லைவ் ஸ்கோர்ஸ் அதாவது டைமிங்ஸ் இல்லை சம்திங் ஏதாச்சும் அது காமிக்கும். ஓகே, இது எல்லாமே வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. லெஸ் கோட் இன்டென்சிவ் ஆஸ் கம்பேர்டு டு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போது ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ஸ்டார்டிங்லலாம் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோடிங்ஸ் வந்து நிறைய இருக்கும், வாஸ்ட் கோடிங்ஸ் we have. பட் ஹியர் in ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் we have less number of codes. இப்போ அதில் ஒரு 100 லைன்ஸ் அப்படி இருக்குனாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு 20 லைன்ஸ் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கேன் பிரிங் நியூ ஃபங்க்ஷன் to application and glue complex systems together. ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் we have நியூ ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் we have நியூ ஃபங்க்ஷன்ஸ். அதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம், காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ தட் டைம் we can use the scripting language. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் அந்த ஒர்க்ஸை ஈஸியாக ஆகிறதுக்கு we have a functions. ஸோ நியூ ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும், that we can use it. So these are the applications of a scripting language. Python is actually an interpreted high-level general purpose programming language. Python பார்த்தீங்கன்னாக்கா அது interpreted language. எதனால் அதை interpreted அப்படின்னு சொல்கிறாங்க, Python is having the interpreter. With the help of that only it's executing the program. Next it is a high level language. Next general purpose programming language that can be used on any modern computer operating system. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லேயும் we have the operating system. மோஸ்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த பைத்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் கேன் பி யூஸ்டு ஃபார், எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராசஸிங் டெக்ஸ்ட்டு, numbers, images, scientific data and just about anything else you might save on a computer. இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், டேட்டாஸ். ஸோ டேட்டாஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னா வேர்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னோடய டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்குது, ஸோ நான் ஏதாச்சும் ஒரு புக் வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஸோ லைக் த டீட்டெயில்ஸு இல்லை நெட்லேருந்து வந்து நான் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறேன், அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். சேம் டைமு numbers I am using in the computer, I am storing the numbers. For example, if I am doing some calculation, I am storing the result, I am storing the calculation into the computer.
then images. So images I am downloading from the internet, or I am itself storing the images into the computer. Then scientific data, whatever else. So we can do a lot of things into the computer. We can store lots of data, different kinds of data into the computer. So how, for that purpose we are using the python in a modern operating system. இப்போ வர மோஸ்ட்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, nowadays large applications are written almost exclusively in python. இப்போது பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜஸையும் கம்பேர் பண்ணும்போது பைத்தான் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது. டாப் மோஸ்ட் லெவலில் எந்த லாங்குவேஜ் இருக்குதுன்னு பார்த்தா பைத்தான் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் பார்த்திங்கன்னா பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. பைத்தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, தென் கூகுளு, ஸோ ஆல் த பிளேசஸ் தே ஸ்டார்டட் டு யூஸ் த பைத்தான். Next we are going to see features of python over c++. இப்போ c++ கம்பேர் பண்ணும்போது பைத்தானில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். python uses automatic garbage collection whereas c++ does not. ஸோ automatic garbage collection அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோம். சில டைம் டெலீட் பண்ணுவோம். சில டைம் பார்த்திங்கன்னா டேட்டாஸை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம் மெமரியில். அப்போல்லாம் அது என்ன பண்ணும், அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் C++ல் நமக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. C++ இஸ் எ ஸ்டேட்டிக்லி டைப்டு லாங்குவேஜ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், C++ இஸ் எ ஸ்டேட்டிக்லி டைப்டு லாங்குவேஜ். அதாவது நம்ம அதில் கொடுக்குற வேரியபிள்ஸை அது எப்போ செக் பண்ணோம், கம்பைல் டைமில் தான் செக் பண்ணோம். ஸோ அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதை ஸ்டேட்டிக்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படி சொல்கிறோம். பட் பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். அது எப்போ பண்ணோம், அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போதே அது வந்து என்ன பண்ணும், அந்த வேரியபிள்ஸை டைப் பண்ண வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் அது என்ன பண்ணும், செக் பண்ணிவிடும். Python runs through an interpreter while C++ is a pre-compiled. ஸோ நான் பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா ஐ நீட் a interpreter. இமீடியட்லி ஒரு லைனை நான் டைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஐ ப்ரெஸ் த என்டர் கீ இமீடியட்லி ஐ கேன் see the answer. பட் C++ல் ஐ கேனாட் see லைக் தட். C++ல் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் ப்ரோக்ராமையும் ரைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஐ வாண்ட் டு கம்பைல், ஆஃப்டர் தட் ஒன்லி ஐ வாண்ட் டு ரன் த ப்ரோக்ராம். Next one is a Python code tends to be 5 to 10 times shorter than that written in C++. இப்போ C++ல் ஒரு 10 lines இருக்குது அப்படின்னா பைத்தான் நான் யூஸ் பண்ணி 5 lines அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிடுவேன். ஓகேவா? ஸோ when compared to C++, Python we have a less number of codes. In Python, there is no need to declare types explicitly, whereas it should be done in C++. ஸோ ஆல்ரெடி டிஃப்ரென்ஸில் பார்த்துருப்பீங்க. பைத்தானில் பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா டைப் வந்து வேரியபிள்ஸ்க்கு மென்ஷன் பண்ண மாட்டோம். ஆனால் C++ல் நம்ம கண்டிப்பாக அந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு, இன் பைத்தான் எ ஃபங்க்ஷன் மே அக்செப்ட் அன் ஆர்குமெண்ட் ஆஃப் எனி டைப் and return multiple values without any kind of declaration beforehand. Whereas in C++, return statement can return only one value. பைத்தானில் பார்த்தீங்கன்னா we have a function, C++லேயும் we have a function. பட் பைத்தானில் இருக்க ஃபங்க்ஷனுக்கும் C++ல் இருக்க ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பைத்தான் ஃபங்க்ஷன் மே அக்செப்ட் எனி ஆர்குமெண்ட் ஆஃப் எனி டைப். எந்த ஆர்குமெண்ட்டை வேணாலும் நம்ம ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அதோட டேட்டா டைப் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அண்ட் இட் ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ். அதோட ஆன்சர், அந்த ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிள் வேல்யூஸை, மோர் தென் ஒன் வேல்யூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும், எந்த டிக்ளரேஷனும் இல்லாமல். பட் C++ல் அப்படி கிடையாது. ஃபங்க்ஷனில் நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்குறோம், பேராமீட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும். சேம் டைம் நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போதும் அந்த வேல்யூஸு அதே டேட்டா டைப்பாக இருக்கணும். அதாவது நம்ம பேராமீட்டர் என்ன டேட்டா டைப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதே டேட்டா டைப்பாக இருக்கணும் வேல்யூஸும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனை ஒன்லி ஒன் வேல்யூவை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். பட் பைத்தானில் பார்த்திங்கன்னா இட் ரிட்டர்ன் மெனி வேல்யூஸ். ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ பைத்தான் வென் கம்பேர்டு டு C++.
நெக்ஸ்ட் ஒன் நோட் பார்த்திங்கன்னா பைத்தான் டெலீட்ஸ் அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணோம், பைத்தான் டெலீட் பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்கலி டு ஃப்ரீ த மெமரி ஸ்பேஸ். நம்ம பார்த்தாலே ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன். ஸோ அதுதான் இது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை டெலீட் பண்ணுறதுனால என்ன ஆகும், மெமரி ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். மெமரியில் அன்வான்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிவிடும். ஸோ வி ஹாவ் எ மெமரி ஸ்பேஸ். The process by which Python periodically frees and reclaims blocks of memory that no longer are in use is called garbage collection. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தேவையில்லாமல் என்னென்னலாம் மெமரியில் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் பண்ணிடும். இந்த ப்ராசஸ்க்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க, கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. That's all in this video student. Thank you.